ಜನಿವಾರ ಮಾಡುವ ವಿಧಾನವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಾನು ಪರಿಕಲ್ಪನೆ ಕೊಡ್ತೇನೆ. ಜನಿವಾರ ಮಾಡುವುದು ಇದಕ್ಕೆ ಕನ್ನಡದಲ್ಲಿಯೂ ತಮಿಳಲ್ಲಿ ತಕ್ಕಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ತಕ್ಕಲಿ ನೂಲು ಎಳೆಯುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ. ಇದರಲ್ಲಿ ನೂಲು ಎಳೆಯುವ ವಿಧಾನವನ್ನು ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ತೋರಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ಹೇಗೆಂದರೆ ಇದರಲ್ಲಿ ನೂಲು ಎಳೆಯುವುದು ಮಾತ್ರ. ಇನ್ನೊಂದು ತಮಿಳಲ್ಲಿ ನಾನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. பூணல் நூக்கிற விதானம் இப்படி என்று கேட்டால் இதில் பூணல் நூக்க தான் முடியும். இந்த தக்கலியால் பூணல் தான் நூக்கிறதுக்கு ஒரு சம்பிரதாயம். அதே போல் காஞ்சிபுரம் மடத்தில் இருக்கும்போது மகாபரிவாக பெரிவாகத்தில் காஞ்சிபுரம் மடத்தில் எனக்கு தண்ட சூத்திரம் போடணுங்கிறது பெரிவா என்று உத்தரவு அனுகிரகம் பண்ணினான். அந்த அனுகிரகத்தினால அவளுக்கு தண்ட சூத்திரம் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால தண்ட சூத்திரம் போட்டேன். மற்றும் பூணல் நோக்கிற விதானம் எப்படி என்று கேட்டால் இதே போல நோக்க வேண்டும். அதில் பிரதானமாக இப்படி இது நோக்கிறதுக்கு மட்டும்தான். இதில் நூக்கிறது என்று கேட்டால் இதில் நூக்க தான் முடியும். இன்னொரு வாட்டி கன்னಡத்தில் சொல்கிறேன். ಇದು ನೂಲು ಎಳೆಯುವ ತಕ್ಕಲಿ ಮಾತ್ರ. ಇದರಲ್ಲಿ ನೂಲು ಎಳೆಯುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಆದಿತ್ತಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ ನೂಲು ಎಳೆಯೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಈ ತಕ್ಕಲಿಯನ್ನು நூಲು எளியதுக்கு மாத்திரம். பெரிவா அனுகிரகத்தினால அந்த காலத்தில் தக்களிங்கிறது கிடையாது. வேற எங்கேருந்தோ மாக்கல்ல தேடி கண்டுபிடிச்சி இதே போல் தக்கலியை செஞ்சு மூங்கில் குச்சியை போட்டு சொருகி நூக்க ஆரம்பித்தேன். இது எப்படி ஒன்று கேட்டால் பரம்பரை எப்படி வந்ததுன்னு கேட்டால் எங்கள் ஆற்றுல எங்கள் தாத்தா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அண்ணா இவரெல்லாம் நூற்றுட்டு இருந்தாங்க. பழைய மனுஷன். அவன் நூக்கிறத நான் பார்த்துட்டு அதை பார்த்து எப்படி பண்ணுறது என்று நான் தெரிஞ்சுட்டேன். ಕನ್ನಡದಲ್ಲಿ ஒரு ವ್ಯಾಕರಣ ಕರೆಕ್ಟಾಗಿ சொல்கிறேன். ನೂಲು ಎಳಿಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಹೇಗೆಂದರೆ ನನ್ನ ಅಣ್ಣ ಮತ್ತು ಚಿಕ್ಕಪ್ಪ ಇವರೆಲ್ಲ ಈ ನೂಲನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರು. ಹಾಗೆ ಅದನ್ನು ನೋಡಿ ನಾನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೇನೆ. ಇದನ್ನು ಎಳೆಯುವ ವಿಧಾನವನ್ನು ಅವರ ಇದನ್ನು ನೋಡಿ ನಾನು ಕಲಿತದ್ದು ಮತ್ತು ಹೇಳಿಕೊಟ್ಟು ಬಂದದ್ದಲ್ಲ. இன்னொன்று தமிழதை நான் ஸ்பஷ்டமாக ಹೇಳ್ತೇನೆ. பூணல் நூக்கிறதுக்கு பரம்பரை வந்தது எப்படி என்று கேட்டால் ನನ್ನ ಮಾವನು ರಾಟೆಯಿಂದ ನೂಲು ಎಳೆದುಕೊಂಡಿದ್ದರು. நான் தமிழಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. பூணல் நூக்கிறதுக்கு எங்கள் மாமா ராட்டினத்தில் நூற்றுட்டு வந்தார். எங்கள் சொந்த மாமா அவர் நூக்கிறது ராட்டினத்தில். நிறைய பேர் ராட்டினத்தில் நூக்கிறது நான் பார்த்துருக்கேன். நான் என் கண்ணார பார்த்துருக்கேன். எங்கள் ஆற்றுல வந்தது பரம்பரை எப்படி என்று கேட்டால் இது தக்கலியில் தான் நூக்கிறது நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து எங்கள் தாத்தா, எங்கள் அண்ணா, எங்கள் சித்தப்பா இவெல்லாம் நூக்கிறது பார்த்துட்டு அப்படியே கவர் பண்ணிட்டேன். காஞ்சிபுரத்தில் வேதாத்தியானம் பண்ணிட்டு இருக்கோம். தேனம்பாக்கத்தில் படிக்கிற காலகட்டத்தில் பெரிவா தண்டசூத்திரம் போடுறது எனக்கு உத்தரவு போட்டான். அந்த காலத்தில் தக்கலிங்கிறது கிடையாது. வேறு இடத்துலேருந்து மாக்கல்ல கொண்டு வந்து தேய்ச்சி ஓட்டை போட்டு அதுக்கு மூங்கில் இதே போல் மூங்கிலை போட்டு சொருகி நூற்று அதை முப்பிரியை போட்டு அதுக்கப்புறம்
நூக்க ஆரம்பித்தேன். முப்பிரியை போட்டு பார்த்தேன், கரெக்டாக வந்தது. அது மாத்திரம் இல்லாத முப்பிரி போடுறது எந்த விதானத்தில் வேணாலும் போடலாம். எஸ் மாதிரியும் போடலாம். நிறைய பேர் தமிழ்நாடு சம்பிரதாயத்தில் எஸ் மாதிரி போடலாம். நிறைய பேர் எஸ் மாதிரி போடுறாங்க. எங்கள் கேரளா கர்நாடக சம்பிரதாயத்தில் எப்படி என்று கேட்டால் அதுக்கு விளக்கம் தரேன். இது நூக்கிறதுக்கு மட்டும்தான் இதால் முடியுது. இதில் முப்பிரியெல்லாம் போடுற விதானத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தெரிய வைக்கிறேன். இது முப்பிரி போடுற விதானம் இது முப்பிரி போடுற விதானம். இது நிறைய பேர் எஸ் மாதிரியும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். நூக்கிறது முப்பிரி போடுறது இந்த சம்பிரதாயம் தமிழ்நாடு சம்பிரதாயம் கிடையாது. இது கேரளா கர்நாடக சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயப்படி முப்பிரி ஒன்றா சேர்க்குறேன். எஸ் மாதிரி கூட போடலாம், அது ஒன்றும் தோஷமே கிடையாது. இது போடுறதுக்கு எப்படி கற்றுனேன்னாக்கா, எங்கள் தாத்தா, எங்கள் அண்ணா இவெல்லாம் இந்த மாதிரி போட்டுருந்தா, எங்கள் மாமா இவெல்லாம் முப்பிரி போட்டுருக்கிறத பார்த்துட்டு, இந்த மாதிரி போடுறத பார்த்துட்டு இதை கற்றுட்டு இது ஆரம்பித்தேன். இந்த முப்பிரியை போடுறதுக்கு ஆரம்பித்தேன். அதனால் இந்த மாதிரி முப்பிரி போடுறது இதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. முப்பிரி போடுற விதானங்களை நிறைய மாடுதல் வரும். காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கத்தில் அத்தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவா எனக்கு தண்ட சூத்திரம் போடுறதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணி தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி முப்பிரி போடுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஏன்று கேட்டால், இந்த முப்பிரி போடுறது மட்டும் எங்கள் குருநாதர் சந்திரவாத்தியர் சொன்னார். முப்பிரி போடுற விதானம் இந்த சம்பிரதாயம் கர்நாடகா கேரளா சம்பிரதாயத்தை சொல்லலாம். நான் இந்த ஊரில் முப்பிரி போடுறதெல்லாம் நிறைய மூக்கரவா முப்பிரி போடுறதுலாம் இதே மாதிரி தான் போட்டுருக்கா. தண்டசூத்திரம் போடுறதுக்கு மகா பெரிவா ஒரு பக்கத்தில் அனுகிரகம் பண்ணிதான். பெரிவா அனுகிரகம், பெரிவாளுக்கு மேலே தெய்வங்கிறது யாரும் கிடையாது. அது நான் மனசார பரிகல்பனை பண்ணிட்டுருக்கேன். பெரிவாளுக்கு நூற்று கொடுக்குறது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்ச, பரம பாக்கியம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி வாய்ப்பு எங்கள் வீட்டில் யாருக்கும் கிடைக்கல. பரம்பரை எப்படி என்று கேட்டால், 4வது தலைமுறையில் இந்த பூனல் நூக்கிறேன். கன்னடத்தில் ஒரு வியாகரணம் தரேன். இது எப்பவுமே ஓஹோன்னு போகணும், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடணும், பெரிவா அனுகிரகம் நிறைய கிடைக்கணும். பெரிவாளுக்கோசரம் நம்ம செய்கிறோங்கிறது, பெரிவாளுக்கோசரம் நம்ம செஞ்சுருக்கேன். அதனால் பெரிவா நம்மளுக்கு இந்த எப்போவுமே நம்மளுக்கு தெய்வமாக நினச்சிட்டு, பெரிவா இந்த மகானுக்கு தண்டசூத்திரம் போட்டால் பரமபாகியம் எனக்கு கிடச்சிருக்கு. பெரிவாளை தெய்வமாக நினச்சிட்டு இந்த காரியங்களை நிறைய செய்யணும். மேற்கொண்டு இன்னும் நடந்துகிட்டே வரணும். ஓஹோன்னு இம்ப்ரூவ்மெண்ட்டாக வரணும். இது மேலே வளர்ந்துட்டுருக்கோன்னு நான் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். அதே மாத்திரம் இல்லாத நூக்கிற விதானத்தை, முப்பிரி போகிற விதானத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த வாய்ப்பு எங்கள் ஆதலை எனக்கு மட்டும் மாற்றம் கிடைக்கிறது பரம சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த பாக்கியம் எப்பவுமே நம்மளை விட்டு போகாது, என்ன விட்டு போகாது. அதுதான் மனசு. இது ஒரு பக்கத்தில் இது செய்கிறதுக்கு, ஒரு பக்கத்தில் ஆற்றுல இருக்கிற நம்ம பழைய மனுஷா ஒரு பக்கத்தில் மகாபெரிவா அனுகிரகம் இதை செய்கிறதுக்கு இந்த செய்கிறதுக்கு கொடுக்கணும். பெரிவா அனுகிரகம்
கிடைச்சது. இது எந்த பெரிவாளும் வேணாலும் யார் எதிர்க்கு வேணாலும் சொல்லி காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இது நம்மளுக்கு பழைய மனுஷாங்கிறது நான் சொல்லி காட்டுறேன். பழைய மனுஷா யாரும் இது மனுஷா இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த காலத்தில் மனுஷா கிடையாது. இது முப்பிரிவோட விதானம். அதே போல் இன்னொரு நூக்கிற விதானத்தை இன்னொரு தடவை காட்டி கொடுறேன். எப்படி என்று கேட்டால், நூக்கிறதுக்கு கூட அந்த மாதிரிலாம் நூக்கிறத பார்த்துட்டு நான் இந்த இது ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ವಿಷಯ ನಡೆದೆ. ಜನಿವಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಹಿರಿಯರಿದ್ದ ಕಾರಣ ಇದನ್ನು ಜನಿವಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಕಲಿತದ್ದು. ಇಲ್ಲಿಲ್ಲ ಅಂತಾದರೆ ಅವರನ್ನು ಅದು ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನ ಮಾವ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮ ಅಣ್ಣ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಅದನ್ನು ನೋಡಿ ಬಹಳಷ್ಟು ಉತ್ಸಾಹದಿಂದ ನಾನು ಇದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದು. ಯಾಕೆ ಅಂದರೆ ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿವಾರ ಮಾಡುವವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. இப்போ எங்காவது பூனை நூக்கிறவ பரம்பரைங்கிறது யாருமே இது மனுஷங்கிறது கிடையாது. எங்காத்துல பரம்பரை எப்படி வந்தது, பரம்பரைங்கிறது வந்தது எப்படி என்று கேட்டால், எங்கள் தாத்தா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அண்ணா அவன் எல்லாம் நூற்றுருந்தான். அதனால் எங்களுக்கு ஒரு பரம்பரை கிடைச்சிது. ஒரு பக்கத்தில் மகாபெரிவா அனுகிரகம், ஒரு பக்கத்தில் பெரிவாளுக்கு இந்த தண்டசூத்திரம் போடுறதுக்கு இந்த கொடுப்பனம் எனக்கு கிடைச்சது. பெரிவா அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும். 1-2 தண்டசூத்திரம் கிடையாது, 16 தண்டசூத்திரம் போட்டிருக்கேன். அது மாத்திரம் இல்லாத 16 தண்டசூத்திரம் தான். அதுக்கு பிரகாரம் நூல் வேணும். வேறு இதுக்கெல்லாம் இந்த பரமபாகியம் கிடைச்சது யாருன்னா பெரிவா தான். இதுக்கு மூலம் பெரிவாளுக்கு மேலே அந்த தெய்வம் யாருமே கிடையாது. அங்கே பரிகல்பனை பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். இன்னைக்கு ಕನ್ನಡத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ಪರಮಾಚಾರ್ಯರು ಅಂದರೆ ಬಹಳಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಾನ್ನಿಧ್ಯ. ಅದ ಗುರುಗಳು ಚಂದ್ರಶೇಖರೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಪರಮಾಚಾರ್ಯರು. ಅವರು ಸಾಕ್ಷಾತ್ ದೈವ. ಅವರಷ್ಟು ದೊಡ್ಡ ದೈವ, ಅವರಷ್ಟು ದೊಡ್ಡ ಹಿರಿಯರು ಯಾರೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ಭಾವಿಸಿದ್ದೇನೆ. தமிழதில் மகாபெரிவா மாதிரி தெய்வம் எந்த லோகத்திலேயும் கிடையாது, யாரும் கிடையாதுங்கிறது மகாபெரிவாளுக்கு நான் எல்லாரும் எதிர்க்கும் எல்லா லைனில் நான் பிரச்சாரம் பண்ணி, மகாபெரிவாள்னா மகாதெய்வம், அவரை மாதிரி தெய்வம் எங்கேயுமே கிடையாதுங்கிறது, அவர் மாதிரி அவ்வளோ பெரிய குருநாதர் எங்கேயுமே கிடையாதுங்கிறது நான் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். இதை பார்த்துட்டு எங்கள் குருநாதர் சொன்னார், சந்திரவாதர் என்ன சொன்னார் என்று கேட்டால், ஓஹோ நூக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுட்டுருக்க, இந்த முப்பிரி போடுற சம்பிரதாயம், இந்த பைப்பு வீட்டில் போடுற முப்பிரி சம்பிரதாயத்தை இந்தூர் சம்பிரதாயமே கிடையாது, கர்நாடக சம்பிரதாயம், கேரளா சம்பிரதாயம் அப்படி என்று சொன்னான். நூக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் எங்கள் மாமா ராட்னத்தில் நூற்றுன்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ராட்னத்தில் நூக்கிறது எங்கள் ஆற்றுல நூக்கிறது எல்லாம் தக்கலி தான். இதெல்லாம் நூக்க தான் முடியும். அடுத்த கட்டம் மகாபெரிவா நம்மளுக்கு தண்டசூத்திரம் 1-2 கேட்கல, 16 தண்டசூத்திரம் வேணும் என்று கேட்டதுக்கு நான் என்ன பண்ணேன், இதே போல நூற்று இதே போல முப்பிரியை போட்டேன். இந்த முப்பிரி போடுற விதானம் எஸ் மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி போடுறது இந்த முப்பிரி எப்போவுமே சரி, இது போடுறது
எங்கூர் சம்பிரதாயம் இல்லாத தமிழ்நாட்டு சம்பிரதாயம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் போடுறது எஸ் மாதிரி தான், எஸ் மாதிரி போடலாம், தோஷமே கிடையாது, ஒன்றும் தப்பே கிடையாது. அதுவும் பெரிய விஷயம்தான். அதில் இது இந்த மாதிரி தான் போட முடியும். இது நிறைய பேருக்கு தெரியணும். நிறையா வைதிகாலுக்கு அத்தியாயனம் பண்ண, வேத அத்தியாயனம் பண்ண, அத்தனை வைதிகாலுக்கு தெரிஞ்சுக்கணும், அத்தனை மனுஷானுக்கு தெரிஞ்சுக்கணும். லோகத்தில் ஓஹோன்னு வரணுங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட்டில் நான் இந்த பரிகல்பனை பண்ணிட்டுருக்கேன். அது மாத்திரம் இல்லாத நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். என்னோட செல் நம்பர் தரேன், 9047513265. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9047513265. இது வோடாஃபோன் நம்பர். ஜியோ நம்பர் தான். ஜியோ நம்பர் 8838271410. இன்னொரு தடவை சொல்கிறேன், இது ஜியோ நம்பர். இன்னொரு தடவை ஜியோ நம்பர் சொல்கிறேன், 8838271410. இது நம்மளுக்கு மெயினாக இருக்கிறது யாருன்னாக்கா நம்ம பெரியவாளை தவிர நம்மளுக்கு வேறு மனுஷாக கிடையாதுங்கிறது இதுவே நான் சொன்னேன். பெரியவாளும் ஒரு பக்கத்தில் எங்கள் குருநாதர், அவள் தவிர்த்து வேறு யாரும் மனுஷாக கிடையாதுங்கிறது நான் பரிகல்பனை பண்ணிட்டுருக்கேன். இதில் நடுவில் இப்படியெல்லாம் நிறையா விட்டெல்லாம் அறந்து போகிறது சகஜம்தான். உப்பேரி போடும்போது நிறையா இந்த மாதிரி விட்டெல்லாம் அறந்து போகிறது உண்டு. அது கூட நம்ம பார்த்து பக்கமாக எடுத்துட்டு மறுபடியும் அதை எடுக்கலாம். எடுக்கிறத ஜாகிரதையாக பொறுமையாக எடுத்துகிட்டு மறுபடியும் அதே போல் அதை சிக்கல் இருந்தால் அதை மறுபடியும் அதே போல் அதில் மாற்றுறதுக்கு வாய்ஸ் உண்டு. எப்படி என்று கேட்டால், இப்படியே வச்சுட்டு இது அறந்தால் கூட திருப்பி அதில் போட்டு இதே மாதிரி பண்ணி அதில் சேர்க்கலாம். அது உப்பேரி போடும்போது இதே போல அறந்து போகிறது சகஜம். ஆனாலும் நம்ம ஜாகிரதையாக பார்த்து பொறுமையாக எடுத்து மறுபடியும் அதே போல் இதில் போட முடியும். இப்படி என்று கேட்டால் இதில் போடுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. நம்ம பார்த்து பொறுமையாக பார்த்து இது பக்குவமாக பார்த்து எடுக்க வேண்டும். இது நம்மளுக்கு அறந்து போகிறதுங்கிறது சகஜம்தான். இது ஒன்றும் அறந்து போயிடுத்துன்னு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இதை அறந்து போயிடுத்துன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டானா அவ்வளோ நூலும் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி உப்பிரியாக ஒட்டி அப்படியே பக்குவமாக எடுத்துட்டு இந்த மாதிரி முப்பேரி போட்டுருக்கேன். அதை போடுற விதானத்தில் நம்ம பார்த்து பொறுமையாக தாழ்மையாக இருந்து நிதானமாக எடுத்துட்டால் அதுக்கு அது ஒரே பல முப்பேரியாக வர்றதுக்கு வாய்ஸ் உண்டு. இது எப்படி போடுறது எப்படிங்கிறது நான் எல்லாருக்கும் இந்த விதானத்தை காட்டி வரேன். பெரியவாளுக்கு மேலே தெய்வம் கிடையாதுன்னு நான் பெரிய பரிகல்பனை பண்ணிகிட்டு இருக்கேன். பெரியவா தான் அந்த குருநாதர்களோட போடுறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சது. தண்டசூத்திரம் போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சது.
தண்ட சூத்திரத்துக்கு சன்னவத்தி போடுறதா இருந்தால் 98 இலை போடணும். கையாத இழைக்கிறதா இருந்தால். யஜ்ஞோபவீதத்துக்கு போடுறதா இருந்தால் இதே போல முப்பிரியை 45 மேலே கிடையாது. இதுதான் கணக்கு. நான் இதுக்கு எவ்வளோ போடணும், எப்படி போடணுங்கிறது பரிகல்பனை பண்ணி தரேன். அதை மாத்திரம்தான் இந்த முப்பிரி போடுற விதானம் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுன்னா உண்டு. ஏன்னா இந்த முப்பிரி போடுறதுக்கு மட்டும் நிறைய மாறும். ஏன்னா இந்த முப்பிரி போடுறது இப்படி தான் போடணுங்கிறது, இப்படி தான் நான் போட்டுருக்கிற முப்பிரியை இப்படி தான் போடுவேன். ஏன்னா இது இந்த முப்பிரி போடுறது நம்ம பார்த்து பொறுமையாக போட்டுருந்தா தான் உண்டு. இது முப்பிரி போடுறது கரெக்டாக போட்டுருக்கேன். இது நூக்கிறதுக்கு யார் காரணம் கேட்டால், ஒரு பக்கத்தில் ஆத்து மனுஷா ஒரு பக்கத்தில் பெரிய அனுகிரகம். இது ரெண்டும் வாய்ப்பில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த பூனலை நான் எப்போவுமே செஞ்சுட்டுருக்கேன். இது பார்த்து உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் வீடியோ உங்கள் ஷேராட்டில் போய் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நம்மளுக்கு இந்த கால் பண்ணலாம். இது காஞ்சிபுரம் மடத்தில் சங்கர மடத்தில் பெரியவா எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வாய்ப்பு கொடுத்தது யாருன்னா பெரியவா தான். பெரியவாளுக்கு மேலே யாரும், குருநாதருக்கு மேலே யாரும் கிடையாது அப்படிங்கிறது நான் பரிகல்பனை பண்ணிட்டேன். ஒரு பக்கத்தில் எங்கள் குருநாதர் சந்திரவாத்தியர் இந்த முப்பிரி போடுறதை பார்த்து பரம சந்தோஷப்பட்டேன். இது கர்நாடக சம்பிரதாயம், கேரளா சம்பிரதாயம் அப்படின்ற சொல்கிறேன். ஏன்னா முப்பிரி போடுறது ஜாஸ்தி கூட போடுறது எஸ் மாதிரி தான் போடுறாங்க. எஸ்ஸு தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி முப்பிரி போடுறதுங்க ரொம்ப குறைச்சாலாக இருக்குது. ஏன்னா கம்மி தான் இந்த மாதிரி முப்பிரி போடுறதுங்கிறது ரொம்ப கம்மி. இது எஸ் மாதிரி தான் ஜாஸ்தி போடுற வழக்கம். முப்பிரி போடுறது ஏன்னா எஸ்ஸை தான் ஜாஸ்தி போடுறது. இது போடுறதுனால எல்லாத்துக்கும் சௌகரியம் கொடுக்குறது. இந்த முப்பிரி எல்லாத்துக்கும் சௌகரியம் கொடுக்குறது. ஏன்னா நம்ம இழைக்கிறதுக்கு நூக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சௌகரியம் தான் தேவை. ஏன்னா இது எப்படி போடுறேங்கிறது மட்டும் எல்லாரும் கவனிக்கலாம். எப்படி போடுறேன் என்ன ஏதுங்கிறது எல்லாருமே கவனிக்கலாம். இந்த முப்பிரியை எல்லாரும் கவனிச்சுட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா போடுற விஷயத்தை பார்த்துட்டு பெரியவாளுக்கு மேலே பாரத்தை போட்டுட்டு பெரியவாளோட அனுகிரகம் எனக்கு பரமபாகியம் கிடச்சிருக்கு, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடணும் என்று சொல்லி என்னோட கட்டத்தை மேற்கொண்டு பெரியவா மேலே இது பண்ணிவிட்டு இந்த கட்டத்தை சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபியோ நமஹான்னு சொல்லி மகாபெரிவாளை வேண்டிட்டு இதெல்லாம் மகாபெரிவா தான் எனக்கு குருநாதர். மகாபெரிவாளை நான் குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி நினச்சிருக்கேன். எங்களை எல்லாரையும் எங்கள் பசங்க கர்நாடக பட்டு பசங்க தான் இப்படி குழந்தைங்கிறத ஒரு உத்தேசத்தில் அவன் நினச்சிட்டுருக்கா. அவள் கொடுத்த பாக்கியம் உண்டு. அவளுக்கு தண்டசூத்திரம் போகிறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குது. இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் பரம சந்தோஷப்பட்டுட்டு எல்லாருக்கும் இந்த அறிமுகம் தெரிய வச்சுட்டு எங்கள் குருநாதர் சந்திரவாத்தியருக்கும் தெரிய வச்சுட்டு அவருக்கும் இந்த விஷயம் தெரியும். அவர் பார்த்து இந்த விஷயத்தை சொன்னால் இது கர்நாடக சம்பிரதாயம், தமிழ்நாடு சம்பிரதாயம் கிட்ட நாங்கள்லாம் எஸ் மாதிரி தான் போடுவோம் என்று சொல்லியிருக்கார். எங்கள் குருநாதருக்கு அனுகிரகம் பண்ணார். தண்டசூத்திரம் போடுறதுக்கு அனுகிரகம் பண்ணார். அவர் அனுகிரகம் பண்ண பிரகாரம் நான் பெரியவாளுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். இதே போல் முப்பிரியை போட்டு இதான் நூற்று. அந்த காலத்தில் என்ன பண்ணினான் என்று கேட்டால், தக்கிலிக்கு மாக்கல்ல கொண்டு தேய்ச்சி ஓட்டை போட்டு தக்கிலி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நூற்று இதே போல் முப்பிரியை போட்டு எங்கள் குருநாதர் சந்திரவாத்தியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் இழைச்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் உட்காந்து தண்டசூத்திரத்தை பின்னிட்டு
ஆற்றுலே உட்காந்து பின்னிட்டு பெரியவாளுக்கு செய்யணுங்கிற ஒரு கட்டத்தோட பெரியவாளுடைய பாரத்தை போட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். இது எனக்கு இந்த பாக்கியம் பரம பாக்கியம் கிடச்சிருக்கு. எனக்கு யார் இருந்தால் பெரியவாளுக்கு மேலே எனக்கு யாரும் தெய்வங்கிறது கிடையாது. அதுதான் பரிகல்பனை. பெரியவா நம்மளை எப்படி நஞ்சுன்னு இருக்காருன்னு கேட்டால் என்னை குழந்தையாக நஞ்சுண்டு அந்த விசுவாசத்தை வச்சுட்டு தான் நான் இன்றைக்கி பெரியவானா யார் அதுங்கிறது மனசுக்கு. எங்கள் பெரியவா யார்? குருநாதர். எங்கள் அப்பா அம்மா கூட இந்த மாதிரி எனக்கு இந்த பாசமாக வச்சுட்டு பெரியவா மகாபெரிவா மாதிரி பாசத்தை வச்சுட்டு எங்கள் அப்பா கூட கூட பிறந்த அண்ணா கூட இந்த பாசத்தை வச்சுட்டு கிடையாது. அது மாத்திரம் இல்லாத அதில் என்ன பண்ணுறாங்க பெரியவா இந்த நூக்கிறதுக்கு பரமபாகியம் கிடைச்ச யாருன்னா பெரியவா தான். பெரியவாளுக்கு மேலே தெய்வம் கிடையாது. பெரியவாளை நினச்சிட்டு இருந்தாலே மனசார நினச்சிட்டு இருந்தாலே போகும் அப்படிங்கிறத நான் பரிகல்பனை பண்ணிட்டுருக்கேன். இது மனுஷாளுக்கு சேர்ந்ததில்லை, இது மடத்துக்கு இதில் இந்த மகா பெரியவாளுக்கு சேர்ந்த அற்புதம். இதுக்கு மேலே எனக்கு யாரும் என்ன கேட்டு தெரிஞ்சுன்னா பெரியவாளை பற்றி இன்னும் நான் பெரியவாளை பற்றி கேட்டால் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு நான் தயார். யார் என்று கேட்டால் பெரியவா குரு. அந்த குருநாதருக்கு அந்த தெய்வத்துக்கு நான் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு சங்கல்பம் எனக்கு கிடச்சிருக்கு. அது பிரகாரம் நான் செஞ்சுருக்கேன். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டும். இப்போதுக்கு யாரும் எந்த விஷயத்தில் கேட்டாலும் இதுக்கு நான் சொல்கிறதுக்கு தயார். ஏன்னு கேட்டால் யாருமே சரி இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி இருக்குது என்று கேட்டால் நாளைக்கு பெரியவாளும் பால பெரியவாளும் கேட்டால் இதுக்கு விஷயத்தை நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு தயார். ஏன்னா தேனம்பாக்கில் படிக்கிற காலத்தில் அத்தியானம் பண்ணுற காலத்தில் இது பண்ணி கொடுத்தது உண்மை தான். ஏன்னா இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு எல்லாருமே சந்தோஷமாக இது எடுத்துக்கணுங்கிறது நான் இன்னும் தெரியலை. பெரியவா இந்த சாதாரணமான விஷயம் கிடையாது. பெரியவாளுக்கு நம்ம செய்யணுங்கிறது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, கொடுப்பனை கிடைச்சிருக்கு. இந்த கொடுப்பனை ஒரு பக்கத்தில் இந்த நூக்கிறதுக்கு யாருன்னா பெரியவா அனுகிரகம், ஒரு பக்கத்தில் எங்கள் ஆது மனுஷா, ஒரு பக்கத்தில் மகாபெரிவா அனுகிரகம். இது ரெண்டே எனக்கு வாசில் கிடச்சதோடு இது செஞ்சிட்ருக்கேன். இது இனிமேல் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடணுங்கிறது ஓஹோன்னு வரணுங்கிறது நான் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மனசாரை பிரார்த்தனை ஓஹோன்னு வரணும், பெரியவாளை அனுகிரகத்தை ஓஹோன்னு வரணுங்கிறது நான் எல்லாருக்கும் பரிகல்பனை பண்ணிட்டுருக்கேன். எல்லாருக்கும் மொத்த பேருக்கும் தெரிய வச்சுட்டுருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதில் ஏதாவது நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது குறை இருந்தால் என்ன வேணால் குறை இருந்தால் ஏதாவது விஷயத்தில் ஏதாவது குறை இருந்திருந்தால் ஏதாவது தவறு இருந்திருந்தால் நீங்கள் எல்லாருமே இது பண்ணியிருக்கலாம். பெரியவாளுக்கு இந்த விஷயம் போகணும், பால பெரியவாளுக்கு போகணும். மற்றபடி அவளும் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தண்ட சூத்திரம் போட்டு கொடுத்தது பாக்கியம் கிடச்சிருக்கு. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு அத்தனை பேரை தெரிஞ்சுக்கணும். பெரியவாளுக்கு நான் செய்கிறதுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது உண்டு. இது எல்லாருக்கும் நான் தெரிய வைக்கிறேன். ஏன்னா இந்த பாக்கியம் இனிமேல் இந்த மாதிரி நூக்கிறதுக்கோ இந்த மாதிரி முப்பேரி போடுறதுக்கோ பூனது போடுறதுக்கோ இது எல்லாத்துக்கும் எனக்கு பாக்கியம் கிடைக்கணும்ன்ட்டு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் தக்கதி தேனம்பாக்கத்தில் நான் தியானம் பண்ணிட்டு இருக்காருல பெரியவா தண்டசூத்திரம் போடணுங்கிறது 16 தண்டசூத்திரம் போடணுங்கிறது பெரியவா உத்தரவு போட்டது பெரியவா அனுகிரகம் பண்ணணும். நான் அவரோட அனுகிரகத்துக்கு ஈடுபாடாக இருந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா இது பெரியவா அனுகிரகத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கத்தில் எங்கள் ஆத்து மனுஷாலும் பெரியவா அனுகிரகம் தான். இவ்வளோதான். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.